டிவில ஃபிளாஷ் நியூஸ் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு ஃபிளாஷ் நியூஸை நான் சொல்றேன், கேளுங்க. நாளைக்கு காலையில அருணுக்கும் ரம்யாவுக்கும் கல்யாணம் நடக்காது, நின்னுடும். நின்னே தீரும். எப்படிப்பா நிக்கும்? அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. அதே மாதிரி ரம்யா கல்யாணத்தை நிறுத்தவும் ஒரு விலை தேவைப்பட்டுச்சு. கொடுத்துட்டேன். டேய் புரியலையடா. நாளைக்கு காலையில வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, புரியும். டேய் உன்னை பெத்தவங்க நாங்க, எங்க கிட்ட என்ன ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொல்ல மாட்டியா? நோ நோ நோ, அது சஸ்பென்ஸ். நாளைக்கு காலையில நீங்களே பார்க்க போறீங்களா? அப்புறம் என்ன? மேடம் கூல் ட்ரிங்க்ஸ். இல்ல வேண்டாங்க. இல்ல வேணாங்க. சரிங்க. அம்மா நலங்கு சம்பிரதாயம்மா. பொண்ணுக்கு தனியா பண்ண போறீங்களா இல்ல மாப்பிள்ளைக்கு தனியா பண்ண போறீங்களா இல்ல ரெண்டு பேருக்கு சேர்ந்து பண்ண போறீங்களா? என்ன பிரியா, எப்படி பண்ணலான்னு சொல்லு. இதுல ஏமா என்கிட்ட கேக்குறீங்க? பெரியவங்க நீங்க பார்த்து செய்ய வேண்டியதானே. கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா? கல்யாணத்தை அந்த பொண்ணு அவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. கல்யாணத்தை நிறுத்த முடிவு பண்றீங்களா? இருங்க, உங்க 3 பேர் இயக்கத்தை நிறுத்துறேன். இந்தாங்க சார், கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துங்க சார். இந்த நேரத்தில் எதுக்குடா கூல் ட்ரிங்க்ஸ்? நீங்க ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தீங்க சார், நல்லது நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை பகிர்ந்துக்கலாம்னு சொல்லி தான் கூல் ட்ரிங்க்ஸ் உங்களுக்காக எடுத்துட்டு வந்தேன் சார். இந்தாங்க சார். சரி கொடு சார். நீங்களும் எடுத்துக்கங்க சார். நீங்களும் எடுத்துக்கமா. மகேஷ், இதை குடிச்சிட்டு கொடு. அது நீ இந்த சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கோ. சார், நான் உங்ககிட்ட டிரைவர் சார். டேய், நீ இப்ப எங்க குடும்பத்துல ஒருத்தன் தான்டா. டேய் உமேஷ், காலுக்கு விசுவாசமா இருக்குங்கிறதுக்காக செருப்பை தூக்கி தலையில வச்சுக்க முடியும்? டேய், அந்த மாதிரி தான்டா வீட்டுல வேலை செய்யறவங்களும். நம்மளுக்கும் அவங்களுக்கும் டிஸ்டன்ஸ் வேணும்டா. கமான், சியர்ஸ். சாப்பிடு. ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சே நலங்கு வச்சிடலாமே, எதுக்கு தனித்தனியா நலங்கு வைக்கணும்? என்னங்க நீ சொல்றதும் சரிதான். சேர்ந்து வாழ போறவங்களுக்கு தனித்தனியா அதுக்கு பண்ணணும், ஒன்னாவே சேர்த்து பண்ணிடலாம். இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட மரியாதைக்கு ஒரு வார்த்தை கேட்கணும்ல. என்ன உங்க அபிப்பிராயம்? எப்படி? பெரியவங்க நீங்க சொன்னா சரியா இருக்கும், சேர்த்தே செய்யுங்க. அப்புறம் என்ன, அவரே சொல்லிட்டாருல, சேர்த்தே ரொம்ப பண்ணிடுங்க. சந்தோஷம், ஆரம்பிச்சிடுவோம். அம்மா சுமங்கலி யாரையாவது குத்துவிளை கெட்டு நீங்க வைக்க சொல்லுங்கம்மா. இதோ நான் போய் எடுத்துட்டு வரேன். அத்தை போய் இருங்க, சீக்கிரம் வாமா. நான் போய் எடுத்துட்டு வரேன்.
எல்லாரும் மயங்கிட்டாங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இவனுங்களை நம்ப முடியாதே. இவனுங்க யமகாதங்களாச்சே. எதுக்கும் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஏண்டா, ஏன் முன்னாடி என் தங்கச்சி திட்டுவியா? அவனை அன்னைக்கும் உன் மண்டையை உடைச்சிருப்பான். பிரியா சொன்னான்னு விட்டேன். இப்போ வாங்கடா. உன்னை பிரியா சொன்னதுனால விட்டேன்டா. ஐயோ, டிரைவர் கூட ஜூஸ் குடிச்சா உன் கிரீடம் இறங்கிடுமா? நல்லா நிச்சயதார்த்த மோதிரத்துல விஷத்தை தடவறியா? உன்னெல்லாம் நீங்க பண்ண கொடுமைக்கெல்லாம் நியாயப்படி கூல்ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலந்து கொடுத்துருக்கணும். பிரியா வேண்டான்னு சொல்லி தடுத்துட்டா. பொழைச்சு போங்க. பிரியா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். சரி கிளம்பிடாதீங்க. சரி பிரியா, ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு தான் கண்டிப்பா இருந்து பார்த்துட்டு தான் போவேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இவங்களுக்கு ஜூஸ் கொடுங்க. தரேன் மேடம். இத வந்துறேன். சரி பிரியா, ரொம்ப நல்ல பொண்ணு பிரியா. என்னையா நீ எதிரில யார் வராங்கன்னு பார்த்து வர மாட்டியா? சாரி சார், தெரியாம நடந்துருச்சு. முதல்ல இதெல்லாம் க்ளீன் பண்ணு. இங்க குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, வழிக்கு விழுந்துட போறாங்க. இதோ சார், இப்ப க்ளீன் பண்ணிடுறேன் சார். நீங்க போயிடுங்க சார். என்ன எங்க போக சொல்ற? முதல்ல நான் சொன்ன வேலையை செய். யோ, நான் சொல்றது உனக்கு காதுல விழலையா? என்னங்க, என்னாச்சு? கண்ணு மண்ணு தெரியாம வந்து மேல கூல் ட்ரிங்க்ஸ் கொட்டினா பிரியா. சரி க்ளீன் பண்றான்னு சொன்னா என்னையே பாத்துக்கிட்டு இருக்கான். மேடம் சாரி, இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது. அப்பவே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆர்வ கோளாறுல எதுவுமே பண்ணாம நிதானமா வேலை செய்யுங்கன்னு. இவர சாஃப்ட் கேரக்டருங்கிறதுனால தப்பிச்சிங்க. வேற கெஸ்ட் மேல கொட்டியிருந்தீங்கன்னா பிரச்சனை பெருசாயிருக்கும். ஆமா மேடம், சாரி. இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் மேடம். சரி சரி போங்க. தர்மதுரையோட சாங்ஸ் டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா. பாடல்கள் எல்லாமே வந்து ட்ரெண்ட் மியூசிக்ல கேளுங்க. என்ன? இத போயிடுறேன் மேடம். சரி, நீங்க போய் வேற ஷர்ட் மாத்திட்டு வாங்க. சரி, பாத்து போ. இந்த முறையும் மிஸ் ஆயிடுச்சே. இப்ப என்ன பண்ணலாம்?
நம்ப முடியாது. சாவி நம்மகிட்டே இருக்கட்டும். மண்டபம் முழுக்க சுத்தி பார்த்தாச்சு, ஒன்னும் சிக்கவே இல்லையே. பாதி பேர் என்னடானா கவரிங்க மாட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்காளுங்க, மீதி பேர் என்னடானா ரூமை விட்டு வெளியில வரவே மாட்டேங்கிறாளுங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. பெருசுங்க கிட்டதான் எதுவுமே கிடைக்கவே இல்ல, இந்த சின்ன பசங்க கிட்டயாவது ஏதாவது கிடைக்கதான்னு பார்க்கலாம். பசங்களா என்ன விளையாடுறீங்க? சாபூத்ரி. சாபூத்ரியா? என்ன விளையாட்டு அது? நான் கேள்விப்பட்டதே கிடையாதே. கேள்விப்பட்டது இல்லையா? உங்களை மாதிரி படிச்சிருந்தா தெரியும், நான் தான் படிக்கவே இல்லையே. நீங்களா என்ன படிக்கிறீங்க? நான் 3rd ஸ்டாண்டர்ட், இவ 1st ஸ்டாண்டர்ட், இவ 2nd ஸ்டாண்டர்ட். பெரிய படிப்பு தான். ஆமா, ஓ 2 காதுல ஏதோ ஒட்டி இருக்கே, இரு நான் தொடச்சு விடுறேன். இப்ப போயிடுச்சு. தேங்க்ஸ் ஆண்டி. வந்தனா சாதனா என்னடி பண்றீங்க? மேல வாங்கடி. வாங்க சீக்கிரம். வாங்கடி போலாம். வந்ததுக்கு வெறும் கையோட போகணும்னு நினைச்சேன். நல்ல ஆரம்பம் தான். ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஆமா, நீங்க யாரு? அது நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். அது தெரியுதுங்க. அதாவது நீங்க மாப்பிள்ளை வீட்டு சொந்தமா பொண்ணு வீட்டு சொந்தமா அந்த விவரத்தை சொல்லுங்க. அது வந்து நீங்க என்ன கேக்குறீங்களே. ஆமா, நீங்க யாரு? நான் தாமா மாப்பிள்ளையோட அப்பா. நான் பொண்ணு வீடு சார். பொண்ணு வீடா? நான் உங்களை பார்த்ததே இல்லைங்களே. அது நான் கொஞ்சம் தூரத்து சொந்தம் சார். வீட்டுக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. அம்மா அப்பா வர முடியாது அப்படிங்கறதுனால என்ன அனுப்பிச்சு வச்சாங்க. ஓஹோ, அப்படிங்களாமா? சரி சரி, நான் வரேன் மாமா. மாமாவா? ரம்யா ஒரு வகையில எனக்கு தங்கச்சி முறை. அவளுக்கு நீங்க மாமனார்னா எனக்கும் மாமா தானே. நலங்கு வைக்க போற 5 சுமங்கலிகள் ஒவ்வொருத்தாளா வந்து நலங்கு வைங்கோ. பிரியா, போ பிரியா. ஐயோ, நான் சின்ன பொண்ணு, அத்தை வயசுல பெரியவங்க, அவங்க முதல்ல நலங்கு வைக்கட்டும். நலங்குங்கிறது மாப்பிள்ள தீர்காயுசாவும் மண பொண்ணு தீர்க்க சுமங்கலியாவும் இருக்கணுங்கிறதுக்காக நடக்கிற சடங்குமா இது. இதுல வயசு வித்தியாசம்னு எதுவும் இல்ல, எல்லாத்துக்கும் மனசுதான் வேணும். ஆமாம்மா, அது மட்டும் இல்ல, யாருக்கு மனசும் இதயமும் சுத்தமா இருக்குதோ அவங்கள விட பெரியவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த பெரிய மனசு உங்ககிட்ட இருக்குமா, அதனால நீ போமா, தாராளமா போமா. போமா. பிரியா, நான் சொல்றேன்ல, போமா.
ஏமா தயங்குற? நீ போய் நலுங்கு வை போ. போமா. போ பிரியா, தயங்காதம்மா, போமா. போ. போ. அத்தை, இந்தாங்கோ, ஆர்த்தி எடுங்கோ. போமா. வெளியில கொட்டிடுமா. இந்த மண்டபத்துல எல்லா இடத்தையும் அலசியாச்சு. எங்கேயுமே எதுவுமே நம்ம கண்ணுக்கு படல. ஆனா ஏதாவது ஒரு ரூம்ல எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்களே. ஆமா, இந்த அம்மா இப்ப எங்க போகுது? போய் பார்க்கலாம். அம்சோலி, இதோ வந்துட்டேங்க. என்னங்க? என்ன? எங்கம்மா போயிட்ட? நலங்கு வைக்கிற நேரத்துல பொண்ணு மாப்பிளைக்கு போறதுக்காக மோதிரம் வாங்கிட்டு வந்தோம்ல, அதை போட வேண்டாமா? ஏங்க, நம்ம செய்ய வேண்டிய செய்முறையை தாலி கட்டினதுக்கு அப்புறம் தானங்க செய்யணும். ஓ அப்படியா? நான் மறந்துட்டேன். வா. ஏங்க, நீங்க கூப்பிட்ட அவசரத்துல நான் ரூம பூட்டாம வந்துட்டேன். நான் போய் பூட்டிட்டு வந்துடுறேங்க. ஐயோ, போய் சீக்கிரம் பூட்டிட்டு சீக்கிரம் வா. என்ன இது? பித்தளை தட்டு குத்து விளக்குமால இருக்கு. இந்த ரூம்ல ஒண்ணுமே காணுமே. தங்கம் ஏதாவது வச்சிருப்பாங்களே. ஒருவேளை பீரோல இருக்குமோ?
தர்மதுரையோட சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் சரி அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும் ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரெண்ட் மியூசிக்கை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே.